அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது துர்க்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போட போகிறேன். என்ன பதிவு? இன்று எங்கு பார்த்தாலும், அதாவது 10க்கு 5 வைத்துக் கொள்ளுங்கள், மன வாழ்க்கை பிரச்சனை, திருமணமாகிவிட்டது ஆனால் ஒத்து வரவில்லை, தகராறுகள், பஞ்சாயத்துகள், கோர்ட்டில் போய் நிற்பது. ஏன்? அதை பற்றி சொல்கிறேன். அதாவது இந்த பதிவு திருமண பொருத்தத்தில் தவறுகள், அதனால் மன வாழ்க்கை குழப்பம். ஏன் தவறு பார்க்கும் பொழுது, பெண் வீட்டால் ஒரு ஜாதகம் கொடுக்கிறார்கள், ஐயா பொருத்தம் பாருங்கள் என்று கொடுக்கிறார்கள், பார்க்கிறோம். சாதாரணமாக இன்று இந்த கிரக நிலை போட்டிருக்கிறேன் என்று ரிஷப லக்னம், கன்னியிலே கேது, ரிச்சிகத்திலே சந்திரன், கும்பத்திலே சனி புதன் செவ்வாய், மீனத்திலே சூரியன் ராகு சுக்கிரன். சரி, இப்பொழுது இது திருக்கணிதம் படி கணிக்கப்பட்டது. சரி, பையன் வீட்டு ஜாதகம் வரும், அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அது என்ன திருக்கணிதமா, அதே நேரத்தில் வாக்கியமா கேட்பதில்லை, பார்ப்பதில்லை. பொருத்தம் பார், சரியில்லை, அவ்வளவுதான். இல்லை, சரி இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய தவறு என்ன என்றால், இங்கு பெரிய தவறு என்ன என்றால், திருக்கணிதத்திலே சுக்கிரன் மீனத்திலே இன்று கோச்சாரத்தில் இன்று கிரகம், அதே வாக்கியத்திலே சுக்கிரன் கும்பத்திலே. இப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரச்சனை வராது? ஒன்று, திருக்கணிதத்தில் பெண் ஜாதகம் என்றால் பையன் ஜாதகமும் திருக்கணிதத்தில் இருக்க வேண்டும். சிலருக்கு தெரியாது, வாக்கியத்தில் இருக்கிற அந்த ஜாதகத்தை கொடுத்து விடுவார்கள், அவர்களும் அனுப்பிவிடுவார்கள். பொருத்தத்தை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கிறது சொல்லிவிட்டால், இங்கு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று மாறுபடுகிறது. அதாவது சிறு எக்ஸாம்பிள், கடந்த 2023 அக்டோபர் 30 திருக்கணிதம் படி ராகு கேது பெயர்ச்சி. ராகு மீனத்தில், கன்னியில் கேது. சரி, வாக்கியம் படி அக்டோபர் 8 ராகு கேது பெயர்ச்சி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது. எதை எடுப்பது? என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஒரே பாயிண்ட். சரி, எடுத்துக்கொள்கிறோம். பையன் ஜாதகம் வாக்கியம், பெண் ஜாதகம் திருக்கணிதம். எப்படி பார்ப்பது? அது முக்கியம். இதில் தான் குழப்பம் வருகிறது. இந்த குழப்பத்தால் தான் மன வாழ்க்கை பிரச்சனையாக வந்து விடுகிறது. சரி, இப்பொழுது அடுத்து இன்னொன்று, அம்மா பொண்ணு எப்போம்மா பிறந்திருக்கோம்? அதான் ஐயா ஜாதகம் கொடுத்தமே 10:15, அதாவது சரி 9:45 அதுல இருந்து பாருங்களேன், 9:45 இருந்து ஒரு 10:10 பாருங்க சொல்லிவிடுகிறார்கள். சரி, அப்படி பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் 10, அதாவது இப்பொழுது நேரம் 10:30 வையுங்கள், லக்னம் ரிஷபம். அதே அவர் சொன்ன நேரத்திலே சந்தியா லக்னமாக வந்துவிடும். அதாவது 9:45 மணிக்கு ரிஷபமாக இருக்கும் லக்னம் 9:45 10:15 என்று சொன்னால், 9:45 அந்த பெண் பிறந்திருந்தால் ரிஷப லக்னம். சரி, 10 மணி நியர் வந்து விட்டது, என்ன ஆகும்? அந்த லக்னம் மாறுபடும் மிதுனத்திற்கு. அதைத்தான் சந்தியா லக்னம் என்பார்கள். கடைசி நேரத்தில் லக்னம் மாறும் பொழுது நாம் கணிதம் போட்டால், ஒர்க் அவுட் செய்தால் சந்தியா லக்னமாக வந்துவிடும். அப்பொழுது இந்த லக்னத்திற்கு 7 சந்திரன் வைத்துக் கொள்வோம். இந்த சந்தியா லக்னம் வந்துவிட்டால் மிதுன லக்னம் வந்துவிடும். அப்பொழுது மிதுன லக்னத்திற்கு சந்திரன் 6, மிதுன லக்னத்திற்கு 4 கேது, மிதுன லக்னத்திற்கு 7 8 பெண் ஜாதகத்தில் வையுங்கள். கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம். இந்த கலத்திரஸ்தானம் குரு மேஷத்திலே போய் அமர்ந்து விட்டது. அதே ரிஷப லக்னமாக இருந்தால் கலத்திரஸ்தானத்திலே சந்திரன், அருமையான மகன், திருமண வாழ்க்கை மணமகன் அருமையாக இருப்பான். ஆகவே தான் இந்த குழப்பங்களால் தான் திருமண வாழ்க்கை
குழப்படி ஆகிறது. முக்கியமாக ஒன்று, மணமகள் பெண் ஜாதகம் திருக்கணிதமா, பையன் ஜாதகம் திருக்கணிதம் இருக்க வேண்டும். இல்லையா வாக்கியம், பையன் ஜாதகம் வாக்கியம் இருக்க வேண்டும். அது திருக்கணிதம், இது வாக்கியம். அதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் நமக்கு ரத்தம் ஏற்றும் பொழுது, பிளட் ஏற்றும் பொழுது ஒரே குரூப்பாக இருக்க வேண்டும். அது ஒரு குரூப், இது ஒரு குரூப். நோயாளி எப்படி தேர்வான்? அதே கதைதான் இதுவும். ஆகவே தான் நான் பொருத்தம் பார்ப்பதே இல்லை. குழப்படிகள் காரணம் லக்னம் மாறிவிடும். அதே நேரத்தில் பஞ்சாங்கத்திலே கிரகங்கள் சாதாரணமாக பாருங்கள், 30ஆம் தேதி இன்று சுக்கிரன் மீனத்தில் வந்து விட்டான். வாக்கியத்திலே 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி தான் வருகிறான். 1 ஏப்ரல் வருகிறது வாக்கியத்திலே. இப்படி மீனத்திலே சுக்கிரன் வந்தாகிவிட்டது. வாக்கியத்திலே பார்த்தால் 1ஆம் தேதி தான் வருகிறான். எப்படி சரி வரும்? அதாவது ஏற்கனவே சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து விட்டான். வாக்கியம் படி இனிமேல் தான் சேரப்போகிறான். பலன் வருமா? இப்படித்தான் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் மாறி மாறி வந்து வாழ்க்கை இன்று கோர்ட்டில் கும்பல். அதாவது டைவர்ஸ் கேஸ் எக்கச்சக்கமாக 10 கோர்ட்டில் ஓபன் பண்ணிவிட்டார்கள். எங்கு பார்த்தாலும் கிரௌட். திருமண வாழ்க்கை ஏன் இப்படித்தான்? அதாவது இந்த பிரச்சனையால் தான் பொருத்தங்கள் சரியாக அமைவது இல்லை. ஆகவே தயவு செய்து, நான் பார்ப்பதில்லை, சொல்லிவிடுகிறேன். ஜாதகம் பார்ப்பவர்களிடத்திலே சொல்லிவிடுங்கள், ஐயா பெண் ஜாதகம் இது திருக்கணிதம், பையன் ஜாதகம் என்னமோ கொடுத்தார்கள், அது திருக்கணிதமா வாக்கியமா செக் பண்ணி பாருங்கள், பார்த்து விட்டு பொருத்தம் பாருங்கள். அவர் தவறல்ல, ஏதோ வருகிறது பார்க்கிறார் சொல்லிவிடுகிறார். பிறகுதான் தெரிகிறது பிரச்சனை. 2 பஞ்சாங்கங்களுக்கும் கிரகங்கள் மாறுபட்டு வருகிறது. ஆகவே பொறுமையாக பாருங்கள், பார்த்து திருமணம் செய்யுங்கள். திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குடும்பம் குழந்தை குட்டியோடு பிரமாதமாக அருமையாக இருக்க வேண்டும். பொருத்தம் சரியில்லாமல் பார்த்து விட்டு சண்டை சச்சரவு, அதாவது பஞ்சாயத்துக்கள், கோர்ட்டு கேசு, தேவையில்லாமல் இழுபறி ஏன் தேவையா? ஆம், இது நாம செய்து கொண்டது. இந்த 2 பஞ்சாங்கம் வைத்துக்கொண்டு பிரச்சனையை வளர்த்துக் கொள்கிறோம். ஆகவே நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், 2 பஞ்சாங்கம் தேவையில்லை, ஒரு பஞ்சாங்கம் பாருங்கள். அதாவது பார்த்தால் திருக்கணிதம் இல்லை வாக்கியம். பெண் ஜாதகம் திருக்கணிதமா, பையன் ஜாதகம் கேளுங்கள், திருக்கணிதம் இல்லை என்றார்களா, திருக்கணிதம் போடுங்கள். ஆனால் சிலர் என்ன சொல்வார்கள், இல்லை இல்லை இது எங்கள் ஜோஷர், அவர் அந்த காலத்திலிருந்து இதைத்தான் கொடுக்கிறார், இதைத்தான் பார்க்கிறோம். இப்படி பிரச்சனையும் வருகிறது. ஒரே ஜாதகம் பார்த்து நீங்கள் பொருத்தத்தை பாருங்கள். பார்த்தீர்களானால் பிரச்சனை இல்லை, மன வாழ்க்கையில் விரிச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. ஆகவே ஒரே பஞ்சாங்கத்தை பாருங்கள். நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமாக பொருத்தம் பாருங்கள். இதில் எவ்வளவோ இருக்கிறது. அதாவது ஒன்றே ஒன்று கூறுகிறேன், மன வாழ்க்கை இறைவன் கையில். என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் கடைசியில் பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7 என்ன இருக்கிறதோ, அதே நேரத்திலே மாங்கல்யஸ்தானம் 8 என்ன இருக்கிறதோ அந்த பலன்தான் வருகிறது, அந்த மணமகன் தான் வருகிறான். உலகமெல்லாம் தேடி பொருத்தம் பார்த்தாலும் ஒன்றும் நடக்கவில்லை. என்னுடைய அனுபவத்திலே பார்த்து விட்டேன். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரே பஞ்சாங்கம் பாருங்கள். அவர்களை ஒரே பஞ்சாங்கம் ஜாதகமா கேளுங்கள். ஜோதிடத்திலே அவர்கள் பார்க்கும் பொழுது அதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.